பிரித்தானியாவின் லண்டனில் குடும்ப முரண்பாடு காரணமாக இலங்கையைச் சேர்ந்த தமிழ் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரை மாய்த்துள்ளார். விவாகரத்தின் பின்னர் பிள்ளையை தன்னுடன் பெற்றுக்கொள்ளும் சட்ட முயற்சியில் ஈடுபட்ட தந்தை ஒருவர் அது தொடர்பான வழக்கு நிறைவு பெறுவதற்கு முன்னரே உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் புலம்பெயர் நாடுகளில் கணவன் மனைவிகளுக்கு இடையிலான விவாகரத்தின் தாக்கம் குறித்து சமூக செயற்பாட்டாளரான லண்டன் வாழ் ஈழத் தமிழரான SK சதீஷ் முக்கிய தகவல்களை பகிர்ந்துள்ளார். அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: விவாகரத்து என்பது கணவனும் மனைவியும் கருத்தொருமித்து காதல் கொண்டது போல் கருத்தொருமித்து தாமாக விலகிக் கொள்வதுதான். ஆனால் இந்த விவாகரத்து அல்லது பிரிந்து வாழ்தல் என்பது இலங்கை தமிழர்களாகிய நம்மில் பலருக்கு பல உளரீதியான பிரச்சினைகளையும் சட்ட சிக்கல்களையும் ஏற்படுத்தி கடைசியில் தற்கொலையில் முடித்து விடுகிறது. நாங்கள் பிரித்தானிய தேசத்தில் பல வருடங்கள் இருந்தாலும் அவர்களைப் போல ஒரு வாழ்வியலை செய்துவிட எங்களால் முடியாது. ஆண்கள் வெளியே பார்க்க தைரியமானவர்களாக இருந்தாலும் அவர்கள் குடும்பம் மற்றும் தன் குழந்தைகளின் அன்பு பிணைப்பால் இணைக்கப்பட்டவர்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஒரு குடும்ப சண்டையில் மனைவியை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை என்று சொல்லும் ஆண் அவளை இழந்த பிறகு அந்த வார்த்தைகளால் வருந்துவான் என்பதே உண்மை. அதுபோல் பெண்களும் இருக்கலாம். இந்த இடத்தில் குடும்ப சண்டை காரணமாக பிரிந்து வாழும் ஆண்கள் தங்கள் குழந்தைகள் சார்பாக கவலை கொள்கின்றனர். தன் குழந்தைகள் மீது மனைவிக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே சம உரிமை தனக்கும் இருக்கிறது என போராடுகிறார்கள். ஆனால் இந்த பிரித்தானிய தேசத்தில் சட்டம் பெண்களுக்கு ஆதரவாகவே இருக்கிறது என்பது கசப்பான உண்மை. குழந்தைகள் 16 வயதை தாண்டி தாமாக முடிவெடுக்கும் வரை குழந்தைகள் பெரும்பாலும் அம்மாவுடனேயே இருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இதன் பின்னால் சரி பிள்ளைகள் இருக்கலாம், அதனை ஆராய முற்படவில்லை. குழந்தைகளை பிரிந்து அந்த குழந்தைகளை பார்க்க முயற்சிக்காமல் ஒரு ஆண் இருக்கிறான் என்றால் அவனால் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்று அர்த்தம். ஆனால் உங்களை இழந்தாலும் தன் குழந்தைகளுக்காக போராடுகிறான் என்றால் அவனால் நீண்ட காலம் இந்த உலகில் வாழ முடியாது என்பதை பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முயற்சியில் இந்த வாரம் ஒரு ஆண் உயிரை பிரிந்திருக்கிறார். தன் குழந்தைகளை தன்னோடு சட்ட ரீதியாக எடுக்க போராடிய ஒருவர் சட்டம் தன் கடமையை செய்யும் முன்னரே உயிரிழந்திருக்கிறார். இந்த வாரத்தில் மட்டும் பல குடும்ப பிரச்சனைகள் என் காதை வந்தடைந்திருக்கிறது. எல்லாம் ஒவ்வொரு மார்க்கமான பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் என்னை தேடி ஏன் சொல்லப்படுகின்றன என்பதற்கு என்னிடம் எந்த பதிலும் கிடையாது என்பதுதான் ஆச்சரியமான உண்மை. அறிவுரை என்பது அந்தந்த கணத்தில் வழங்கப்பட்டால் தற்கொலை என்ற முடிவில் இருக்கும் ஒருவரது மனநிலையை மாற்ற முடியும் என்பதை நான் திரு மாஸ்டரிடம் கற்றுக்கொண்டேன். அதனாலோ என்னவோ என்னை தேடி வரும் மக்களுக்கு நான் என்றும் ஒரு ஆதரவு கரத்தை நீட்டுவதுண்டு. பிரித்தானிய தேசத்தில் இந்த சிங்கிள் மாம் பெனிஃபிட்ஸ் பல பெண்களை சொந்த காலில் நிற்க வைக்கிறது. அதன் காரணமாக தவறு செய்யும் ஆண்கள் பலர் குடும்ப வாழ்வில் இருந்து வெளியே தூக்கி வீசப்படுகிறார்கள். அதுபோல தவறு செய்யும் பெண்களும் குடும்ப வாழ்வில் இருந்து வெளியே தூக்கி வீசப்படுகிறார்கள். ஒரு குடும்ப பிரச்சனைக்கு அடிப்பிடி சண்டை தீர்வாக எப்போதும் அமையாது. தைரியம் உள்ளவர்கள் தப்பித்து அடுத்த கட்ட நகர்வை திட்டமிடுகிறார்கள். இளகிய மனம் படைத்தோர் அடுத்து என்ன செய்வது என தெரியாமல் தங்கள் வாழ்வை தொலைத்து விடுகிறார்கள். குடும்ப பிரச்சனை உள்ளோரில் பலர் குழந்தைகளுக்காக இணைந்து வாழ்வோம் என தங்களுக்குள் சமாதானமாகி ஒரு வீட்டுக்குள் தனித்தனியே வாழ்ந்து முடிக்கிறார்கள். மக்களே, இப்படியான பிரச்சனைகளில் எந்த மகானாலும் சரியான அறிவுரையை வழங்க முடியாது. அடுத்தவர்களின் அறிவுரைகள் கேட்டு உங்கள் வாழ்க்கையை தொலைத்து கொள்ளாதீர்கள். இருவரும் இணைந்து பேசுங்கள். தீர்வு உங்கள் கைகளில் நிச்சயமாக உண்டு. இருவரும் இணைந்து முடிவெடுத்தால் பிரிந்து செல்லுங்கள். சரிசம உரிமையை குழந்தைகள் சார்ந்து உங்கள் கணவனுக்கும் வழங்கி அவனையும் மன அழுத்தத்தில் இருந்து காப்பாற்றுங்கள். குழந்தைகளுக்கான உரிமையை சரிக்கு சரி வழங்காமல் விட்டு பழிவாங்கும் எண்ணத்தை விட்டுவிடுங்கள். பழிவாங்கும் உணர்வு நாளை தற்கொலையில் முடிந்தால் அழுது குளறி பலனேதும் இல்லை. இன்றைய நாளில் இது போன்ற பிரச்சனை ஒன்றுக்காக போராடி இறந்து போன அவரது ஆத்மா சாந்தி வேண்டி இறைவனை பிரார்த்திக்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார்.